வள்ளல் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் மக்கள் பிரச்சனையை பேசுவதற்காக வந்திருக்கிறார் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அருணபாரதி அவர்கள். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, பரந்தூர் விமான நிலையம் கட்டுவதற்காக ஏகனாபுரம் உட்பட 13 கிராமங்களை விளை நிலையங்களை எடுக்கிறாங்க. அங்கே மக்கள் என்ன பாதிப்பெல்லாம் சந்திக்கிறாங்க? இதில் அரசின் நிலைப்பாடு என்னவா இருக்குது? அந்த பரந்தூரில் ஒரு விமான நிலையம், அதாவது சென்னைக்கு அடுத்ததாக புதிதாக ஒரு விமான நிலையம் அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து ஆய்வுகள் நடத்தி பல்வேறு ஒரு 10 இடங்கள் பார்த்துட்டு பரந்தூரில் தான் செய்ய போகிறோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 20 கிராமங்கள், 13 மட்டும் இல்லை 20 கிராமங்களை அழித்து 5800 ஏக்கர் எடுக்க போகிறாங்க நிலம். அதில் பெரும்பகுதி நிலம் என்பது நீர்நிலைகளும் வேளாண்மை இன்றைக்கும் வேளாண்மை நடக்கக்கூடிய இடங்கள் தான் பெரும்பகுதி இடங்கள். மீதியெல்லாம் குடியிருப்பு, கோயில்கள் இதெல்லாம் இருக்குது. அந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு 13 கோயில் இருக்குது, 20க்கும் மேற்பட்ட நீர்நிலைகள் இருக்குது. சென்னை செம்பரம்பாக்கம் ஏரிக்கு தண்ணீரை கொண்டு வரக்கூடிய அளவிற்கான கம்பன் கால்வாய் போன்ற பெரிய கால்வாய்கள்லாம் அதுக்குள்ளே போகுது. இதன் காரணமாக பார்த்தோம்னா அந்த பகுதியில் ஒரு 3000 மக்கள் முழுவதுமாக அந்த கிராமங்கள் உட்பட 20 கிராமங்கள் முற்றிலும் அழிக்கப்பட்டு மக்களை வெளியேற்ற போகிறாங்க. இந்த திட்டத்தை கடுமையாக எதிர்த்து 700வது நாள் போராட்டத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த மக்கள் 700 நாள் கடந்து போராட்டம் நடத்துகிறாங்க. ஆமாம். இப்போ கடைசியாக இப்போ என்ன அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பெரிய அந்த அதிர்ச்சியான அறிவிப்பு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாங்கள் தமிழ்நாட்டை விட்டு வெளியேறுகிறோம். ஆந்திராவில் குடியேறுவதை பற்றி ஆந்திர மாவட்ட சித்தூர் மாவட்ட ஆட்சியாளர்கிட்ட நேரில் போய் மனு கொடுத்து எங்களுக்கு தஞ்சம் கொடுங்கன்னு கேட்க போகிறோம் அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஆமாம், கொடுத்துருக்குறாங்க. இப்போ அந்த அறிவிப்பு பார்த்தோம்னா தமிழ்நாடு அரசில் முகத்தில் காரி துப்புற மாதிரியான அறிவிப்பு அது. இந்த தமிழ்நாட்டில் வழி இல்லை, வாழ்றதுக்கு வழி இல்லை என்று மக்கள் வெளியேறக்கூடிய ஒரு எச்சரிக்கையாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய எச்சரிக்கையை அவங்க கொடுத்துருக்குறாங்க. எச்சரிக்கை அது பரந்தூருக்கு மட்டுமானது கிடையாது. இது தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதியிலே இருக்கக்கூடிய மக்கள் இந்த தாயகத்தை விட்டு வெளியேறுவதற்கு தயாராக இருங்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான ஒரு அபாய எச்சரிக்கையைத்தான் அந்த மக்கள் கொடுத்துருக்குறாங்க. அது சாதாரணமாக அதை பார்த்துட முடியாது, ஏதோ ஒரு விரக்தியில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துட முடியாது. ஏன்னா எல்லா வாய்ப்புகளையும் அவங்க 700 நாள் போராட்டம்னா சும்மா கிடையாது. தொடர்ந்து போராட்டத்தை அந்த மக்கள் ஒவ்வொரு நாளும் அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் உட்காந்து அந்த பகுதி மக்கள்லாம் ஒன்று கூடி 700 நாட்கள் போராடி இருக்காங்கன்னா எல்லா வகையிலையும் அவங்க போராடி பார்த்துட்டாங்க. மனு கொடுத்து பார்த்துட்டாங்க, ஆர்ப்பாட்டம் நடத்திட்டாங்க, உண்ணாவிரதம் நடத்திட்டாங்க. எல்லாத்தையும் ஜனநாயக வழியில் அறவதியில் எந்த சட்ட வகையில் பண்ணுறோமோ பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரியான செய்தும் கூட இந்த அரசாங்கம் என்ன செஞ்சுருக்கு அப்படின்னா, அவங்க மேலே வழக்கு தான் பதிவு பண்ணியிருக்கு. பல வழக்கு போட்டிருக்கிறாங்க, போராட்டத்துக்கு அனுமதி கிடையாது அப்படின்றாங்க. அப்போ ஜனநாயக வழியில் போராடுவதற்கு கூட அனுமதி கொடுக்க மாட்டேன்னு வழக்கு போடக்கூடிய இவர்கள் ஜனநாயகத்தை நாங்கள் தான் பாதுகாக்கிறோம். மக்கள் போட்டிருக்க ஏகப்பட்ட வழக்குகள் போட்டிருக்கிறாங்க. இப்படி ஜனநாயக வழியில் போராடுவதை தடுக்கக்கூடிய இவர்கள் தான் நாங்கள் ஜனநாயகத்தின் பாதுகாவலர்கள்னு சொல்லிக்கிறாங்க. இப்போ இந்த திட்டமே என்ன அப்படின்னா, இது மோடியும் அதானியும் போடுகின்ற திட்டம். இதுக்கு பின்புலம் ஆமாம், இது மோடி அதானிக்கான வளர்ச்சிக்கான ஒரு திட்டம் அவங்க கொண்டு வருது. மோடியை எதிர்க்கிறதுலே நான் தான் நம்பர் 1 சொல்லக்கூடிய மு.க. ஸ்டாலின் அவர்கள், திராவிட மாடல் என்று பேசக்கூடியவர்கள், மோடி அதானிக்கு அடியால் வேலை பார்த்து தான் இந்த வேலையை செய்கிறாரு. ஏற்கனவே இந்த அரசுக்காண்டி தான் கட்டுறேன்னு சொல்கிறாங்க. ஆமாம், அது அரசுக்கு கிடையாது. பெரும்பாலும் இந்த மாதிரியான திட்டங்கள்லாம் பார்த்தோம்னா அரசுக்கு கிடையாது, தனியாருக்கு தான். இப்போ நெய்வேலியிலே எடுத்துக்கோமே, நெய்வேலியிலே பெரிய அனல் மின் நிலையம் இருக்குது. 2010ஆம் ஆண்டே நெய்வேலி பழுப்பு நிலக்கரி நிறுவனத்தை நாங்கள் தனியார்மயமாக்க போகிறோம்னு நாடாளுமன்றத்திலே அறிவிச்சிட்டாங்க. சரி, இப்போ அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 22,000 ஏக்கர் எடுக்க போகிறோன்னு சொல்லிட்டு அந்த பகுதியில் ஒரு 35 கிராமங்கள் அழிக்க போகிறோன்னு திட்டங்கள் போடும்போது அதை எதிர்த்து போராடினது யாருன்னா திமுக. சரி, 2020-21 அப்போ எடப்பாடியார் ஆட்சியில் திமுக எதிர்த்து போராடுது. இன்றைக்கி வேளாண் மந்திரியாக இருக்கார்ல நம்ம எம்ஆர்கே பன்னீர்செல்வம், அவர் என்ன சொல்கிறாரு, நெய்வேலி விரிவாக்கத்தின் போது வேளாண் நிலங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா 1 ஏக்கர் நிலத்துக்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு தர வேண்டும் என்று போராட்டம் நடத்துவார் கர்னூரில். எம்ஆர்கே பன்னீர்செல்வம் ஆட்சிக்கு வந்த பிறகு என்னன்னா மோடிக்கு அடியால் வேலை பார்க்குறது. அந்த இடத்த நீங்கள் எது பண்ணிங்கன்னா 26 லட்சம் தான் கொடுப்போன்றார். இவர் சொல்கிறார்ல 1 கோடி நிலம் 1 கோடி கேட்பண்ணார்ல 26 லட்சம். ஆனால் சந்தை மதிப்பின் படி பார்த்தோம்னா 60 லட்ச ரூபா போகக்கூடிய இடத்துக்கு 26 லட்சம் கொடுக்குறோம், நீங்கள் இடத்த கொடுங்க அப்படின்னு மிரட்டுறார் எம்ஆர்கே பன்னீர்செல்வம். இப்போ அந்த அடியால் தர வேலையை எப்படி நெய்வேலியில் பார்க்குறாங்களோ அதே வேலையை தான் இப்போ பரந்தூரில் ஸ்டாலின் அரசு பார்த்து கொண்டிருக்கிறது. இது என்னென்னா நேரடியாக என்னென்னா தனியாருக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போ பெங்களூரு, மும்பை அப்படி போன்ற பல இடங்களில் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள்லாம் அதானி கைப்பற்றிட்டு வராங்க. இந்த விமான நிலையமும் அதானிக்கு தான் போக போகுது. ஏற்கனவே அதானி என்ன பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னா, சென்னைக்கு பக்கத்துலேயே காட்டுப்பள்ளி என்ற இடத்துல ஒரு துறைமுகம் புதுசாக தொடங்க போகிறார்.
இப்போ அந்த துறைமுகமே என்னென்னா கடல் நீருக்குள்ளே போய் நீங்கள் ஒரு 800 ஏக்கருக்கு வந்து மணலை கொட்டி செயற்கையாக அந்த மேட்டு பகுதியை உருவாக்க போகிறாங்க. அப்படி அந்த மேட்டு பகுதியில் அப்படி ஒரு காட்டுப்பள்ளி துறைமுகம் வந்துச்சு அப்படின்னா வட சென்னை மிக மிக பெரிய பேரழிவை சந்திக்கும். ஏற்கனவே இல்லாத பேரழிவெல்லாம் சந்திக்கும். அந்த திட்டத்தை எதிர்த்து அந்த பகுதி மீனவ மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்கிறாங்க. அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று கருத்து கேட்பு கூட்டத்துக்கு அறிவிப்பு கொடுத்தது யாருன்னா இதே திராவிட மாடல் அரசு தான். மோடி அதானிக்கு அடியால் வேலை போகக்கூடிய இதே திராவிட மாடல் அரசு தான் அந்த திட்டத்தையும் செயல்படுத்த முடிகிறது, இந்த பரந்தூர் திட்டத்தையும் செயல்படுத்த முடிகிறாங்க. இப்போ இதன் காரணமாக என்ன ஆகும் அப்படின்னா, எதுக்கு முதல்ல இந்த சென்னைக்கு வந்து ஏன் இன்னொரு விமான நிலையம் ஏற்கனவே மீனம்பாக்கத்தில் இருக்குது. ஆமாம், அது வந்து பார்த்தோன்னா மீனம்பாக்கம் விமான நிலையம் நம்ம பார்ப்போம் அது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. கிட்டத்தட்ட அது 1300 ஏக்கர். அதை விட 3 மடங்கு பெரிய விமான நிலையத்தை தான் இங்கே பரந்தூரில் கொண்டு வர போகிறாங்க. எதற்காக இது அப்படின்னா வளர்ச்சி, பெரிய நிறுவனங்கள்லாம் இங்கே வரணும் போகணும் அப்படின்றாங்க. அதுக்கு விளைநிலைகளை தான் எடுக்கணும். ஆமாம், அதான் இவங்க சொல்கிறது வந்து அது காரணம் சொல்கிறாங்க, பெரிய பொருளாதார வளர்ச்சி வரப்போகுது அப்படின்ட்டு. ஆமாம், வளர்ச்சின்னு தான் அதை பேசுகிறாங்க. இப்போ சென்னைக்கு வரக்கூடிய அந்த விமான நிலையம் இருக்குல்ல, அந்த பயன்படுத்துகிறவங்களில் வெறும் 20 விழுக்காடு தான் இந்த பகுதியில் இருக்கிறவங்க, இந்த வட மாவட்டங்களை சார்ந்தவங்க. மீதி இருக்கக்கூடிய 80% யாருன்னா பிற தென் மாவட்டங்களை சார்ந்தவங்களாம். இப்போ வந்து கன்னியாகுமரி, கோயம்புத்தூர் அப்படின்னு தஞ்சாவூர் அப்படின்னு இருக்காங்களா, இப்போ பிற மாவட்டங்கள்லேருந்து அவங்க தான் 80 விழுக்காடு பயன்படுத்துகிறாங்க. இப்போ வெளி மாநிலங்களை சேர்ந்தவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ அந்த 80% பேருக்காகத்தான் இந்த மண்ணின் மக்களை இங்கே வெளியேற்ற போகிறாங்க. இப்போ நீங்கள் உண்மையிலேயே வளர்ச்சி அப்படின்னு நோக்கிறத திட்டமிறீங்க அப்படின்னா, ஏற்கனவே தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட இடங்களில் இருக்கக்கூடிய விமான நிலையங்களை தரம் உயர்த்தி அதில் அங்கங்கே விரிவாக்கம் செய்து நீங்கள் உயர்த்துனீங்க. இப்போ வந்து கன்னியாகுமரியில் இருக்கிறவங்க யாருமே சென்னைக்கு வர்றது கிடையாது. ஏன்னா திருவனந்தபுரத்துக்கு போகிறாங்க விமான நிலையத்துக்கு. ஏன்னா எது பக்கத்தில் இருக்கோ அதுக்கு போவாங்க. நீங்கள் அந்த பகுதியில் ஒரு நல்ல விமான நிலையம் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா அவங்க திருவனந்தபுரம் போகிறவங்க இதை பயன்படுத்துவாங்க, அங்கே இருக்கக்கூடிய விமான நிலையத்தை. இப்போ கோயம்புத்தூரில் இருக்கிறவங்க எதுக்கு போகிறாங்க அப்படின்னா பெங்களூருக்கு போகிறாங்க அடிக்கடி. ஏன்னா அதுதான் அவங்களுக்கு பக்கத்தில் இருக்க வசதியாக இருக்குது. அப்போ நீங்கள் அருகமையில் ஒரு விமான நிலையத்தை அமைச்சிங்கன்னா தான் அவங்க பயன்பாட்டுக்கு வசதியாக இருக்குமே தவிர, தூரமாக நாங்கள் சென்னையிலேருந்து வைக்க போகிறோம், அதுக்கு பேர் வந்து பசுமை வெளி விமான நிலையம், கிரீன்ஃபீல்டு ஏர்போர்ட்டுன்னு வச்சுருக்காங்க. அதாவது பசுமை வெளியை அழித்து உருவாக்கக்கூடிய அந்த விமான நிலையத்துக்கு பசுமை வெளி விமான நிலையம். இந்த கிரீன்ஃபீல்டு விமான நிலையத்துக்கு கைட்லைன்ஸ் கொடுத்துருக்கான் பாருங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அதில் அவன் சொல்கிறான், ஒரு கிரீன்ஃபீல்டு விமான நிலையம் அமைக்கணும்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய விமான நிலையத்துக்கும் அதுக்கும் குறைந்தபட்சம் 150 கிலோமீட்டர் இடைவெளி இருக்கணுன்றான். ஏன் அதை சொல்கிறான் அப்படின்னா, 150 கிலோமீட்டர் இடைவெளி இல்லை அப்படின்னா ஏற்கனவே இருக்கிறதுக்கு தான் போவாங்களே தவிர இதுக்கு வரமாட்டான் அவன். ஒரு 150 கிலோமீட்டர் ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ட்ராவல் கழித்து இன்னொரு இடம்னா அது பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்கும். இல்லைனா ஏற்கனவே இருக்கிறதுக்கு தான் பயன்பாட்டில் அதிகமாக இருக்குன்னு அதுக்கு போவாங்க. இது வந்து கட்டியம் பிரயோஜனன்றதுக்காக தான் அப்படி ஒரு கைட்லைன் கொண்டு வந்தாங்க. ஆனால் இந்த பரந்தூர் விமான நிலையம் 65 கிலோமீட்டர்லேயே இருக்குது மீனம்பாக்கத்துலேருந்து. ஒரு வேளை இதை கட்டி முடிச்சிட்டால் கூட மீனம்பாக்கத்தை தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்களே தவிர இதை ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பெருசாக நீங்கள் என்ன வேணால் கட்டிக்கலாம். ஆனால் பழக்கப்பட்டவங்க அதுக்கு போகத்தான் விரும்புவாங்க, அதுக்கு தான் அவங்களுக்கு பாதைகள் வசதிகள்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. மெட்ரோ கூட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி திட்டத்தை அதெல்லாம் என்ன போட்டாலும் இதனுடைய எண்ணிக்கையே அவங்க சொல்கிறாங்க வந்து கிட்டத்தட்ட 3.5 கோடி பயனாளிகளை வந்து ஒரு ஆண்டுக்கு கையாளுற மாதிரி நாங்கள் கொண்டு வர போகிறோம் 2028க்குள்ளே அப்படின்ட்டுலாம் அவங்க புள்ளி விவரங்கள் சொல்கிறாங்க. இதே எண்ணிக்கையை நீங்கள் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு பகுதிகளில் இது விரிவாக்கம் பண்ணி செய்ய முடியும். இப்போ சென்னைக்குள்ளேயே செஞ்சு தான் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கிட்டோன்னா, சென்னைக்குள்ளே கன்சிடர் பண்ண பல இடங்களில் தாம்பரம் இடமும் இருக்குது. தாம்பரத்தில் ஏற்கனவே இந்திய விமானப்படை தளத்துக்கான ஒரு ஓடு பாதையுடன் கூடிய ஒரு விமானத்தளம் இருக்குது. விமானப்படை தளத்துக்கு பக்கத்தில் மீனம்பாக்கத்தில் பக்கத்தில் இருக்குது. அதை எடுத்தால் என்ன உங்களுக்கு, அதாவது இராணுவத்துக்கிட்ட பேசி இது விமானம் வந்து இந்த சென்னையுடைய வளர்ச்சிக்கானது, மக்களுடைய பொருளாதார வளர்ச்சிக்குன்னு எங்ககிட்ட அந்த சாதாரண மக்களுக்கு, ஏழைபாளைகளுக்கு, விவசாயிகளுக்கு சொல்கிறீங்கள நியாயத்தெல்லாம் புரிய வைக்கிறேன்னு சொல்லிட்டு போலீஸை விட்டு லட்டி விட்டு அடித்து சொல்கிறீங்கள, இதே நியாயத்தை நீங்கள் ஏசி ரூமில் உட்காந்துருக்கக்கூடிய மோடிக்கிட்டேயோ விமானத்துறை அதிகாரிக்கிட்டேயோ பேசி இந்த தாம்பரம் விமானப்படை தளத்தை எங்களுக்கு கொடுங்க, நாங்கள் விரிவாக்கம் பண்ணிங்கன்னு சொன்னால் என்ன உங்களுக்கு என்ன கேடு வந்துட போகுது? அவங்கக்கிட்ட இராணுவம் தரமாட்டான்னு சொல்லிவிட்டு அவன் இதெல்லாம் புரிஞ்சுக்க மாட்டான்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதை புரிஞ்சுக்கணுன்னு எங்ககிட்ட கொண்டு வரீங்க. அவனே புரிஞ்சுக்க மாட்டான், தேச பாதுகாப்பு கீதாப்புலாம் சொல்கிறான்ல, அவனே இதை புரிஞ்சுக்க மாட்டானா நாங்களே எப்படி இதெல்லாம் ஏற்றுக்க முடியும்? அப்போ நீங்கள் வந்து இந்த வேளாண்மை என்பதே உங்களுக்கு வந்து ஒரு பெரிய அளவில் அச்சுறுத்தலாக தான் இருக்குது. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 44,000 ஏரி குளங்கள்லாம் இருக்குது தமிழ்நாட்டில். அதில் கிட்டத்தட்ட 44,000னா கிட்டத்தட்ட இந்த 100 விழுக்காட்டில் கிட்டத்தட்ட 15 விழுக்காட்டு நீர்நிலைகள் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு ஆகிய இந்த 4 மாவட்டங்களில் மட்டும்தான்.
பெரிய அளவில் இந்த பகுதிகளில் நீர்நிலைகள், அதாவது எங்கே போனாலும் ஏரி குளங்கள் இருக்கக்கூடிய பகுதி, அதனால விவசாயங்களும் நல்லா இருக்கும். ஆமாம். இப்போ இவங்களே இவங்க சொல்லக்கூடிய அந்த 5700 ஏக்கர்னு சொல்கிறாங்களே, 5700 ஏக்கரு இந்த நீர்நிலைகள் இதெல்லாம் சொல்லி இவங்க ஒரு கணக்கு கொடுக்குறாங்களே 20 கிராமங்கள்னு. இது இவங்களுடைய திட்டம் அமையவிருக்கக்கூடிய பகுதி. இந்த திட்டம் அமைந்த பிறகு இதை சுற்றி நடக்கக்கூடிய வளர்ச்சினால் இன்னும் ஒரு 100 கிலோமீட்டருக்கு பாதிப்பு ஏற்படும். இப்போ சென்னையில் பார்த்தோன்னா பெரிய திட்டம்லாம் இல்லை. இப்போ அங்கங்கே சின்ன சின்ன கம்பெனிஸு, ஐடி இண்டஸ்ட்ரிலாம் வந்த பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நீர்நிலைகளை அழிஞ்சு போச்சு பாருங்கள். அதுபோல் என்ன ஆகும்னா, இந்த பரந்தூர் விமான நிலையம் அமைக்கப்பட்ட பிறகு அதை சுற்றி இருக்கக்கூடிய 100 கிலோமீட்டருக்கு இருக்கக்கூடிய எல்லா ஏரி குளங்களும் ஆக்கிரமிக்கப்பட்டு இந்த விமான நிலையத்துக்கு வராங்கன்னா விமான நிலையத்தை காட்டியே ரியல் எஸ்டேட் வந்துடும். பெரிய அளவில் வீடு கட்டி குடியேறுவாங்க, போவாங்க. அப்புறம் என்ன ஆகும்னா, இந்த பகுதியில் ஒரு 200 கிலோமீட்டருக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல், ஏரி குளமும் இல்லாமல் கான்கிரீட் கல்லறைகளாக மாற்றப்பட்ட பிறகு சென்னை திரும்ப திரும்ப வெள்ளத்தை சந்திக்கும், பேரழிவை சந்திக்கும். ஆமாம், ஏன்னா இது 5000 ஏக்கரை இவங்க இது மாதிரி காங்கிரீட்டை போட்டு பண்ணிட்டாங்கன்னா, விமான நிலையம் கொண்டு வந்துட்டாங்கன்னா, இப்போ இந்த லெக்கில் ஒரு மழை நீரை உள்வாங்கிறது இல்லாமல் அப்போ சுற்றி வேற இருக்கும்போது தேங்கி வெள்ளம் வருவதற்கான சென்னை வெள்ள தடுப்பு குழுவில் இருக்கக்கூடிய நீரியல் பேராசிரியர் ஜனகராஜன் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கார். அவங்களும் அந்த சென்னைக்கான வெள்ளத்தை தடுப்பதற்கான அரசு குழுவில் இடம்பெற்றிருக்கக்கூடியவர்கள். சென்னைக்கு அதிகமாக இப்போ சென்னைன்னு உலகத்திலே இப்போ பெரிய பேரழிவாக என்ன வந்திருக்கு அப்படின்னா, குறுகிய கால இடைவெளியில் அதிகமான மழைப்பொழிவு. 1 மணி நேரத்தில் 100-200 சென்டிமீட்டர் மழை பெய்கிற அளவுக்கான ஒரு புதிய போக்கு கொண்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் அப்படி நடக்குது. அதாவது ஒரு தொடர்ச்சியான மழை ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அப்படி இருக்குன்னா கடுமையான மழைப்பொழிவு வந்துடுது. அந்த நேரத்தில்னா அந்த தண்ணீரை தாங்கக்கூடிய அளவிற்கான உங்களுக்கு டேங்க் கெப்பாசிட்டிலாம் நீங்கள் நல்ல கொள்கலை கொண்ட ஏரியெல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெரிய பாதிப்பு இருக்காது. மழை தண்ணி அதில் சேமிச்சிடும். அவங்களே என்ன கணக்கு பண்ணுறாங்கன்னா, இந்த 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஏரிகளையும் குளங்களையும் ஆழப்படுத்தினால் 100 டிஎம்சி தண்ணீரை சேமிக்கலாமா இந்த 4 மாவட்டங்களில் மட்டும். சரிங்க. அப்போ அந்த அளவுக்கு தாங்குதிறன் கொண்ட ஏரிகள் இங்கே இருக்குது. அப்படின்னா இதை அழிச்சிட்டிங்க அப்படின்னா இந்த 100 டிஎம்சி தண்ணி இப்போ தேக்க வேண்டிய அந்த 100 டிஎம்சி தண்ணி எங்கே போகும் அப்படின்னா நேரடியாக சென்னை நோக்கி தான் வரும். இப்போ செம்பரம்பாக்கத்துக்கு வரும், செம்பரம்பாக்கம் மூழ்கி இங்கே அதுக்கப்புறம் சென்னையில் வரும். அப்போ சென்னை தான் திரும்ப திரும்ப ஒரு வெள்ளத்தை சந்திக்கும். எனவே நீங்கள் சென்னையை வெள்ளத்துலேருந்து காப்பாற்றணும் அப்படின்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏரி குளங்களை அடையாளம் கண்டு ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்டு அதனுடைய ஆழத்தையும் அகலத்தையும் இது பண்ணி நீங்கள் பெரிய அளவில் நீர்நிலைகளை சேமிப்பதற்கான இடத்த உருவாக்கினா தான் வெள்ள பேரழிவில் தப்பிக்க முடியும். ஒன்று, சென்னையுடைய தண்ணீர் பஞ்சத்தையும் போக்க முடியும். இப்போ என்னென்னா ஒவ்வொரு முறையும் சென்னையில் தண்ணீர் பஞ்சம் ஏப்ரலில் நடக்கும். இப்போ இன்றைக்கி மழை பெஞ்சதுன்னா நம்ம செப்டம்பரில் மிதப்போம். ஆனால் மே மாதம் ஏப்ரல் மாதம் பார்த்தோன்னா தண்ணீர் இல்லை அப்படின்னு வரும். இப்போ ஆந்திராவிலேருந்து தெலுங்கு கங்கை திட்டத்தின்படி 12 டிஎம்சி தண்ணி நமக்கு ஆந்திராக்காரன் கொடுத்தாகணும். ஆனால் ஒரு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் அதிகமாக கொடுத்தே 3.5 டிஎம்சி தான். இது வரைக்கும் அந்த திட்டம் 88 தொடங்கப்பட்டதுலேருந்து இன்றைக்கு 2015 வெள்ளத்தை விட்டுருங்க. அது வெள்ள காலம் இல்லாமல் இது வரைக்கும் நமக்கு வந்த தண்ணீர் வரணும்னா ஒரு ஆண்டுக்கு 12 டிஎம்சி கொடுக்க வேண்டியும் 3.5 டிஎம்சி தான் கொடுக்குறோம். அதையே வாங்க உங்களுக்கு வக்க கிடையாது. அப்படி வரக்கூடிய தண்ணீரையும் பயன்படுத்த மாட்டீங்க. அதுக்கு இது இல்லாமல் இருக்குது. அடுத்தது ஏற்கனவே இருக்கக்கூடிய ஏரி குளங்களை பாதுகாத்து நீர்நிலைகளை உருவாக்குறதுக்கும் எந்த வேலையும் எடுக்க மாட்டீங்க. இருக்கிற நீர்நிலைகளையும் அழிப்பீங்க. அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பேரழிவுக்கு தான் திட்டமிடுறீங்க. வளர்ச்சி என்ற பேரில் ஒரு பேரழிவுக்கு மக்களையும் இந்த பரந்தூர் மட்டும் பாதிக்கும்னு நம்ம எடுத்துக்கூடாது. ஒட்டுமொத்த சென்னைக்கும் ஒரு மிகப்பெரிய பேரழிவைத்தான் இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் வழியாக கொண்டு வரப்போகிறார்கள். ஏற்கனவே இந்த 2015 வெள்ளம் நடந்த போதே இந்த விமான நிலையம் கட்ட போகிற பகுதின்னு சொல்கிறாங்க பாருங்கள், அந்த பகுதியெல்லாம் கடுமையான வெள்ளத்தில் மூழ்கி இருந்துச்சு. இப்போ சொல்லக்கூடிய அந்த நீர்நிலைகள்லாம் சொல்கிறாங்களா, அதெல்லாம் ஏன்னா பெரிய அளவிலான ஒரு மழைப்பொழிவு. அப்போ இப்போ வெள்ளத்தில் மிதந்தது. இந்த போன 2022 வெள்ளத்தில் மிதக்கும். ஆமாம், அந்த அளவுக்கு பெரிய அளவில் மழை வரும்போது வேறு என்ன பண்ண முடியும்? இப்போ இவங்க தான்னா இந்த விமான நிலையத்தை அமைக்க போகிறோம் அப்படின்றது நீர்நிலைகளுக்கு மேலே தான் அமைக்க போகிறோம். இப்போ நெல்வாய் பெரிய ஏரின்னு ஒன்று இருக்குது, கிட்டத்தட்ட 360 ஏக்கர். அதன் மேலே எல்லாம் ஓடு பாதை அமைக்க போகிறாங்க. விமான நிலையம் ஓடுனா அப்போ அந்த ஓடு பாதை மிதந்து தான் இருக்கும். ஒவ்வொரு வெள்ளத்துலேயும் மிதக்கும். ஒவ்வொரு வெள்ளத்தின் போது நீங்கள் விமான நிலையத்தை மூடுவீங்க. இப்போ மீனம்பாக்கத்தை ஏன் மூடுறாங்க அப்படின்னா அடையாறு ஆற்றினுடைய போக்கை தடுத்து அதுக்கு மேலே தான் அந்த ஏர்போர்ட் வச்சுருக்காங்க. இப்போ ஏற்கனவே இருக்கக்கூடிய மீனம்பாக்கம் இருக்குல்ல, அடையாறு ஆறு போகுதுன்னா அந்த அடையாறு ஆற்று மேலே ஒரு பாலம் கட்டி விமான ஓடு பாதையை வச்சுருக்கிறாங்க. அதனால தான் அடையாறில் வெள்ளம் வரும்போது விமான நிலையத்துக்குள்ளே தண்ணி வருது. வேறு எப்படி வருது தண்ணி? அப்போ ஏற்கனவே இருக்கிறதுக்கே நீங்கள் அதான் பிரச்சனை. திரும்ப அதே மாதிரியான ஒரு இதை கொண்டு வரக்கூடாதுல்ல, அதே தான் இவங்க திரும்ப செய்யணும்னு சொல்லிட்டு பரந்தூரில் கொண்டு வராங்க. அப்போ என்னென்னா நேரடியாக வளர்ச்சி என்ற பேரில், இந்தியாவின் வளர்ச்சி, பாரதத்தின் வளர்ச்சி என்ற பேரில் மோடி செய்கின்ற தமது இன அழிப்பு வேலைக்கு ஸ்டாலின் அடியால் வேலை பார்க்கிறார். இப்போ இந்த பரந்தூர் விமான நிலைய திட்டம் மட்டும் கிடையாது,
மோடி போடக்கூடிய எல்லா திட்டங்களையும் சிரமம் ஏற்பட்டு செயல்படுத்தக்கூடிய முதன்மை தளபதியாகத்தான் ஸ்டாலின் இருக்கிறார். இவர் தானே தேர்தல் அறிக்கைலாம் கொடுத்தாரு, விலை நிர்ணயங்களை வந்து எடுக்கக்கூடாது அரசு அப்படின்னு சொல்லி. சட்டமே இருக்குங்க. 2014 நிலம் கையகப்படுத்தல் சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அந்த சட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடியாகவே அதில் பிரிவுகள் சொல்கிறாங்க, விளை நிலங்களை கையகப்படுத்தக்கூடாது. 2014 சட்டத்தில் இருக்குது. ஒரு வேளை கையகப்படுத்துறீங்கன்னா என்னென்னு சொல்லிட்டு சில ஸ்டெப்ஸ்லாம் சொல்கிறாங்க. அவங்க வந்து இப்படி குடியமர்த்தணும், போகணும், வரணும்லாம் நிறைய ஸ்டெப்ஸ்லாம் சொல்கிறாங்க. எதையுமே கடைபிடிக்கல. இப்போ அதில் வந்து நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கக்கூடாதெல்லாம் இருக்குது அந்த சட்டத்தில். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த சட்டம் ஒரு வேளை தடையாக இருந்தால் என்ன பண்ணுது அப்படின்ட்டு இவர் ஸ்டாலின் சிந்திக்கிறாரு. புதுசாக ஒரு சட்டம் போடுறார், நில ஒருங்கிணைப்பு சட்டம். நில ஒருங்கிணைப்பு சட்டம் அப்படின்னா 100 ஏக்கர் ப்ராஜெக்ட் அப்படின்னா, அந்த 100 ஏக்கர் ப்ராஜெக்ட் என்பது பெரிய ப்ராஜெக்ட். அது வந்து தேசத்தின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு அதில் நீர்நிலைகள் இருந்தாலும் அதை வந்து அந்த திட்டத்தை யார் செய்கிறாங்களோ அவங்களே பராமரிச்சுக்கலாம். எந்த ஊரில், எந்த இடத்துல, எந்த தொழிற்பேட்டையில் நீர்நிலைகளை ஒரு தனியார் நிறுவனம் பராமரித்து அழகாக வச்சுருக்கு. ஏதோ ஒரு இடத்தை தமிழ்நாட்டில் காட்டுங்க. இருக்கிற நீர்நிலைகளை அசுத்தப்படுத்தி மாசுபடுத்தி ஏற்கனவே இருக்கிற மக்களையெல்லாம் வெளியேற்றக்கூடிய அநியாய வேலைத்தான் பன்னாட்டு நிறுவனங்களும் வடநாட்டு நிறுவனங்களும் தமிழ்நாட்டில் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் சிப்காட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏரியில் என்ன இருக்குது? குப்பை தான் இருக்குது. அங்கே போனோம்னா அந்த குப்பை தண்ணி இருக்கும், எல்லா கழிவுலையும் அவன் உள்ள விடுறான். வேளாண்மைக்கு நீர் எடுக்க முடியாது. நீங்கள் நீர் எடுத்திங்கன்னா பெட்ரோல் மாதிரி இருக்கும். இப்போ கதிராமங்கலம்னு சொல்கிறோமே, அந்த ஓஎன்ஜிசி ஓனாயை விட்டுவிட்டு அந்த புதுக்கோட்டை, தஞ்சாவூர், இது அந்த பகுதி முழுக்கவே என்னென்னா, எங்கே தண்ணி எடுத்தோம்னாலும் ஓஎன்ஜிசி கேம்ப்பு பக்கத்தில், அந்த பிளான்ட்டு போட்ட பக்கத்தில் நீங்கள் தண்ணி எடுத்திங்கன்னா பெட்ரோல் வாடையோட தண்ணி வருது, குடிக்க முடியாது. அதை எப்படி அப்புறம் வேளாண்மைக்கு பயன்படுத்த முடியும்? தண்ணீரை போட்டு நீங்கள் கொளுத்துனேன்னு எரியும். அந்த அளவுக்குலாம் இருந்திருக்கு. இப்போ கதிராமங்கலத்தில் நேர்லேயே நாங்கள் போய் பார்த்தோம். அப்படித்தான் நீர்நிலைகளை இவர்கள் மாசுபடுத்தி கொண்டிருக்கிறார்கள் தவிர எந்த தனியார் நிறுவனமும் நீர்நிலையை பாதுகாத்த வரலாறே கிடையாது. ஆனால் இவங்க கொண்டு வராங்க ஒரு சட்டம், நில ஒருங்கிணைப்பு சட்டம். இந்த சட்டத்தின் வழியாக 100 ஏக்கர் ப்ராஜெக்டாக இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த ப்ராஜெக்ட்டு. நீர்நிலைகள்லாம் போச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை, அது அந்த தனியார் நிறுவனம் பராமரிச்சிருக்கு. எந்த நம்பிக்கையில் கொடுக்குறீங்க? ஏதாவது ஒரு உத்தரவாதம் இருக்குனால அவன் பராமரிக்கலை அப்படின்னா நீங்கள் கண்காணிக்கிறதுக்கு ஏற்பாடு இருக்கா? நீர்நிலை நீ வச்சுருக்கியா இல்லையா, எப்படி வச்சுருக்கன்றது கண்காணிக்கிறதுக்கு ஏற்பாடு இருக்கா? இவங்களே ஒரு குழு அமைச்சாங்க. நீர்நிலைகள்லாம் பாதிக்கப்படுதுன்னு சொன்ன உடனே தமிழ்நாடு அரசே ஒரு குழு இந்த பரந்தூர் விமானத்தில் பாதிக்கப்படக்கூடிய நீர்நிலைகள் பற்றி ஒரு ஆய்வுக்குழு போட்டாங்க. அதனுடைய அறிக்கை மார்ச் மாதம் வந்துச்சு. அந்த அறிக்கையை ஏன் இன்ன வரைக்கும் வெளியிடலை? அவங்க கொடுத்த அறிக்கையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எந்த நீர்நிலைகள் ஆக்கிரமிக்கப்பட இருக்குது, எதனால் என்னென்ன இது வரும்னு ஒரு 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 இது கொடுத்துருப்பாங்களே, உங்களுக்கு பரிந்துரை கொடுத்துருப்பாங்களே, அதை வெளியிடணும்ல. நீங்கள் இதெல்லாம் பாதிப்பு வராதுங்க, அதை பாருங்கள் வல்லுநர்கள் சொல்லிட்டாங்க. அதை கூட நீங்கள் வெளியிடல அப்படின்னா நீங்கள் நேரடியாக இப்போ நிலம் கையகப்படுத்துவதற்கான வேலைகளை அறிவிப்புகளை கொடுத்துட்டு வராங்க. அடுத்தடுத்த பகுதிகளில் நிலம் கையகப்படுத்த போகிறோன்னு அறிவிப்பு கொடுக்கும்போது தான் விரக்தியாகி அந்த மக்கள் இந்த போராட்ட முடிவுக்கும் இந்த தமிழ்நாட்டிலேருந்து வெளியேறணும் அப்படின்ற முடிவுக்கும் போகிறாங்க. இந்த முடிவு வந்து பார்த்தோம்னா அவங்க ஏதோ அந்த மக்கள் மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் பெரிய அளவில் இந்த அறிவிப்பு வந்து ஒரு மன அழுத்தத்தை தான் கொடுக்குது. ஏன்னா வாழவே முடியாது போல் இருக்கே தமிழ்நாட்டில். ஏன்னா இவங்க இன்னும் 2 நாளைக்கு முன்னால் கோயம்புத்தூரில் பாராட்டு விழா ஸ்டாலினுக்கு. அவர் அந்த கூட்டணியை வெற்றியை நடத்திட்டு போயிட்டால் தான் 40-40 வாங்கி கூட்டணி வெற்றிக்கு பாடுபட்டாங்களாம். மக்கள் ஓட்டு போட்டதுனால மக்களுக்கு ஒரு பாராட்டு விழா இவங்களே நடத்திக்கிறாங்க. எல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்லாம் அதில் எல்லாம் கம்யூனிஸ்டுகள்லாம் இதை களத்தில் நிற்கக்கூடிய ஆளுங்கன்னு பேச்சு தான். ஆனால் அங்கே போய் ஸ்டாலின் காலை பிடிச்சி நக்கிட்டு இருக்கிறாங்க. இப்படியான கேவலமானவர்கள்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. மக்கள் எங்கே போராடுறாங்க, அவங்களுக்கு என்ன துயரம் இருக்குது, தமிழ்நாட்டில் இப்படி மோடியினுடைய திட்டங்களை எல்லாம் ஸ்டாலின் இப்படி செயல்படுத்திட்டு வரான்னு பேசுவதற்கு வக்கில்லை. ஆனால் இவங்கெல்லாம் மோடியை எதிர்த்து பேசுகிறோன்னு சொல்லிட்டு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். நேரடியாக மோடியினுடைய எல்லா திட்டத்தையும் தமிழ்நாடு அரசு செயல்படுத்தி தான் இருக்குது. ஒரே நாடு ஒரே ரேஷன் போடுறாருல, யாருக்கு? வட மாநிலத்தை வரை தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து குவிச்சு நம்ம ஊரில் போடக்கூடிய அரிசியை நிப்பாட்டிட்டு அவங்ககிட்ட கோதுமை போடணும். அதான் அதுக்கு மோடி சொல்கிறாரு ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டம்னு. அதை செயல்படுத்தக்கூடிய அடியாள் யாருன்னா ஸ்டாலின் தான். தமிழ்நாடு முழுக்க செயல்படுத்தி அதுக்கு ராதாகிருஷ்ணன் இருக்கார்ல, அவரை வந்து சிறப்பு செயலாளராக போட்டு அவர் சொல்கிறாரு, நாங்கள் தேடி தேடி பார்த்து வட மாநிலத்தவருக்கு ரேஷன் அட்டை கொடுக்குறோம், அவங்களெல்லாம் ஒரே நாடு ஒரே ரேஷன் திட்டத்தில் இணைச்சிக்கிட்டு இருக்கிறோம். யார்? ஸ்டாலினுடைய பிரதிநிதி போல் பேசுகிறாரு ராதாகிருஷ்ணன். அவருக்கு முதலமைச்சர் யாருன்னா இவர் மோடியோடைய பிரதிநிதி போல் பேசுகிறார் ராதாகிருஷ்ணன். அவருக்கு முதலமைச்சர் வந்து ஸ்டாலின். இப்படி ஸ்டாலினும் மோடியும் அவர்களுடைய திட்டங்கள் எல்லாத்தையும் செயல்படுத்தி தான் வராங்களே தவிர அரசியல் ரீதியாக சில இது சண்டை போட்டுக்கிறாங்க எலெக்ஷனுக்கு. சும்மா ஒரு ஊடகத்தில் ஒரு அடுத்தது அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரைடு பயம்லாம் இருக்குல்ல.
இந்த ரெய்டு பயம்லாம் இருக்குல்ல, இதற்காக என்னன்னா இந்த திட்டங்களை எல்லாம் செயல்படுத்தி அவங்களுடைய அரசியல் நலனுக்காக பணிந்து அவங்க திட்டங்களை எல்லாம் செயல்படுத்திப்பாங்க. எலெக்ஷனில் சண்டை போட்டுப்பாங்க. ஏன் திட்டங்களை எல்லாம் செயல்படுத்துகிறோம்? அவங்களுக்கு அந்த ரைடு கைது பயம் இதெல்லாம் இருக்குது. அவங்க எங்கெங்கே காசை பதுக்குறாங்க, எப்படி காசெல்லாம் போகுது, எப்படி ரியல் எஸ்டேட்டில் வளர்கிறாங்க எல்லாம் மோடிக்கு தெரியும். சரி நீங்கள் வளர்ந்துக்கோங்க, ஆனால் உங்களுடைய தாயகத்தை எங்ககிட்ட விட்டுருங்க, நாங்கள் கூறு போட்டு விற்றுக்குறோம், அதானிக்கும் அம்பானிக்கோ விற்றுக்குறோம், நீங்கள் அதை மட்டும் கண்டுபிடிக்க தொடர்ந்து நடந்துகிட்டு தொடர்ந்து. ஏற்கனவே எடப்பாடி அந்த வேலையை செய்தார், இன்றைக்கு ஸ்டாலின் அந்த வேலையை செய்கிறார். திராவிட கட்சிகள் எப்போதுமே அனைத்து இந்திய கட்சிகளுக்கு அடியால் வேலை பார்க்கக்கூடிய வேலைத்தான் 1967 செஞ்சிட்ருக்குறாங்க நேரடியாக. ஏன்னா திரும்ப மாறி மாறி கூட்டு வச்சுக்கிட்டு அவங்களுக்காக எல்லாத்தையும் பலியிட்டுட்டே இருக்க. காவிரி உரிமையை இந்திராவுடனான உறவுக்காகத்தான் பலியிட்டார் கருணாநிதி, கச்சத்தீவை பலியிட்டாங்க. அதுபோல் தமிழ்நாட்டினுடைய பல்வேறு திட்டங்களை அனைத்து இந்திய கட்சிகளுடைய நலன்களுக்காக, இந்திய நலனுக்காக, பாரதிய நலனுக்காகன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டின் பலன்களை நேரடியாக வளங்களையும் தாரை வார்க்கக்கூடிய வேலைத்தான் இந்த திராவிட கட்சிகள் தொடர்ந்து தமிழ்நாட்டை செஞ்சிட்ருக்கிறாங்க. மக்கள் கடுமையான போராட்டங்கள் இனிமேல் முன்னெடுக்க வேண்டும். இவங்க ஏதோ பரந்தூரில் மட்டும் இது நடக்குதுன்னு நம்ம நினைக்காம ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதான் கேட்க வந்தேன். இப்போ நம்ம தமிழர்களுக்கு பிரச்சனைனா மற்ற மாநிலங்கள் போராட போகிறதில்ல, நம்ம தான் ஒவ்வொன்றுக்கும் போராடி நம்ம பெறணும். இப்போ இந்த நிலையில் கடைசியாக மக்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஜல்லிக்கட்டு போராட்டம்னா அது ஒரு பண்பாடு ரீதியாக அது சார்ந்தது. ஏன்னா இது நம்ம வயிற்றுக்கான சோர்த்து பிரச்சனை, விளைநிலங்களை எடுக்கிறாங்க. அப்படிங்கும்போது அந்த மக்களோட கோரிக்கை என்னவா இருக்குது? கடைசியாக அந்த தமிழ் மக்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? என்ன போராட்டங்களாக நீங்கள் முன்னெடுக்கணும்னு சொல்கிறீங்க? அதான் இப்போ நாம் விளைநிலம் நீர்நிலைகள் அப்படின்லாம் பார்த்தோன்னா கூட நேரடியாக பார்த்தோம்னா தமிழர் தாயகம், தமிழ்நாட்டினுடைய ஒரு அடி மண்ணாக இருந்தாலும் அது தமிழ் இனத்தினுடைய தாயகம், தமிழர் தாயகம். அது நீர்நிலையாக இருக்கலாம், விளைநிலமாக இருக்கலாம், தரிசாக இருக்கலாம், ஒரு வீடாக இருக்கலாம், ஆனால் தமிழர் தாயகம். இந்த தமிழர் தாயக நிலங்களை அவங்க ஒரு அயலாக இருக்குது, அதுவும் அயதானி போன்றவர்களுக்கு இல்லை இந்திய அரசு நிறுவனங்களுக்கு தாரை வார்க்கிறாங்க அப்படின்னும் போது தமிழர் தாயகமே பறிப்போகுது அப்படின்ற அளவில் தான் தமிழ்நாட்டு மக்கள் பார்க்க வேண்டும். நாம் ஏதோ தேவிக்குளம் போச்சு, பீர்மேடு போச்சு, கொள்ளைகாலம் போச்சு, சித்தூர் மாவட்டம் போச்சுன்னு 1956 கதையை இன்னும் பேசிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. அன்றைக்கெல்லாம் போச்சு, அதெல்லாம் எதிர்க்கணும்னு இன்றைக்கி பேசணும்ல. அதே உணர்வோடு நம்முடைய கண் முன்னாலே இன்றைக்கி பரந்தூர் போக போகுது அப்படின்னு பார்க்கணும். ஏன்னா இது வெளி மாநிலங்களுக்கு போகுதுன்னு நினைக்காது, இந்திய அரசுக்கும் வடநாட்டு முதலாளிகளுக்கும் போக போகுது. அதுக்குள்ளே உங்களுக்கு தமிழ்நாடு அரசுக்கு எந்த உரிமையும் இருக்க போகிறதில்ல. பரந்தூரில் ஒரு விமான நிலையம் வந்துடுச்சுன்னா என்ன உரிமை தமிழ்நாடு அரசுக்கு? ஒரு எஃப்ஐஆர் கூட போட முடியாது, எல்லாத்தையும் அவன் தான் பார்த்தான், சிஆர்பிஎஃப் போலீஸ் தான் பார்த்துப்பான். இப்போ அந்த அளவுக்கு தமிழ் நிலத்தை அழித்து, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தாயகத்தை அழித்து வடவர்கள் வாழ்வதற்கான ஒரு ஏகபோக வேலையை தான் அவங்க செய்கிறாங்க. எனவே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களும் இதற்கு மிக கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்து போராட்டங்களில் இறங்க வேண்டும். அடுத்தது அந்தந்த பகுதி மக்கள் அவர்களுடைய தாயகத்தை பாதுகாப்பதற்கான நடவடிக்கையில் இறங்க வேண்டும். இன்றைக்கி என்னென்னா வெளி மாநிலத்தவர் ஏகப்பட்ட இடத்துல குவிஞ்சிட்டு இருக்கிறான், நிலம் வாங்குகிறான், வயல் வாங்குகிறான், இப்போ பல இடங்கள் குடியிருப்புகள் அப்பார்ட்மெண்ட்டில் வாங்குகிறான். அப்படி குடியேற என்ன ஆகும்னா தமிழ்நாட்டுக்குள்ளேயே தமிழர்கள் சிறுபான்மையாக போடக்கூடிய அளவிற்கு அவங்க வந்துடுவாங்க. ஏதோ கண் முன்னால் நமக்கு பாலஸ்தீனம் இஸ்ரேல்னு எங்கேயோ நடக்குதுன்னு இல்லை, நம்ம ஊரில் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்குது. எப்படி பாலஸ்தீனம் என்ற தாயகம் ஆக்கிரமிக்கப்பட்டு இஸ்ரேலால் அழிக்கப்பட்டு இன்றைக்கு சொந்த தாயகத்திலேயே பாலஸ்தீன மக்கள் அகதிகளாக இருக்கிறார்களோ, அதுபோலத்தான் ஏகனாபுரம் மக்கள் தன்னுடைய சொந்த தாயகத்தில் அது அகதிகளாக இருக்கிறாங்க. ஈழத்தில் சிங்களர்கள் தமிழர் பகுதியில் ஆக்கிரமிக்கிறாங்கன்னு நம்ம பேசுகிறோம். அதற்கு நிகராக இந்திக்காரன் தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரிசாக்காரன், பீகார்காரன், ஜார்க்கண்ட்காரன் தமிழ்நாட்டில் அங்கங்கே ஆக்கிரமித்து கொண்டு தமிழ்நாட்டு மக்களே தமிழ்நாட்டுக்குள்ளே சிறுபான்மையாக்கிட்டு இருக்கிறான். அதுவும் இல்லாமல் உங்களுடைய நிலங்களெல்லாம் அரசாங்கமும் தனியார் நிறுவனங்கள் எடுத்துகிட்டு இருக்காங்கன்னு போது ஒரு ஒட்டுமொத்த பேரழிவுக்கு தமிழ்நாடு தமிழினம் தயாராகி கொண்டிருக்கிறது. எனவே இதையெல்லாம் உணர்ந்து ஒட்டுமொத்த மக்களும் மிக கடுமையான போராட்டங்களில் இறங்க வேண்டும். தமிழ் தேசிய பேரையும் தன்னால் என்ற போராட்டங்களிலும் ஈடுபடும். நன்றிங்கய்யா. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு எல்லா கேள்விகளுக்கும் பதிலளித்ததுக்கு மிக நன்றி. நன்றி.